الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுவை புகழ்ந்து எங்களுடைய சங்கையான தலைவர் சையதுல் முர்சலீன் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதும் அன்னாருடைய குடும்பத்தார்கள் இன்னும் அவர்களை சம்பூர்ணமாக எடுத்து வாழ்ந்த உண்மையான சஹாபாக்கள் இன்னும் மோமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைத்து மக்கள் மீதும் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லிய பின்பு சங்கையான ஜும்மாவுக்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய பெரியவர்களே, எல்லா இடங்களிலும் குறிப்பாக தனிமையில் அல்லாஹ்வை பயந்து வாழும்படி நான் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, சங்கையான ஒரு மாதம் எங்களை வந்து அடைஞ்சிருக்கிறது. ரஜபுல் முரஜப். இது 12 மாதங்களில் மிச்சம் கௌரவம் பண்ணக்கூடிய மாதங்கள் ஒன்று ரஜபுல் முரஜப், ரஜபுடைய மாதம். இதுக்கு பிறகும் தொடர்ந்து வரக்கூடிய மாதங்கள் மிகவும் கண்ணியமானது, மதிப்புக்குரியது. இப்ப ரஜப் ஆரம்பிச்சுக்குது, அது பின்னால ஷாபான் வருது, ஷாபானுல் முஅzzam, அது பின்னால ரமலானுல் முபாரக், அடுத்த துல்காதா அல் ஹராம், அது பிறகு துல்ஹிஜ்ஜா அல் ஹராம், அடுத்த முஹர்ரமுல் ஹராம். தொடர்ந்து 6 மாதங்கள். இந்த மாதத்தோட வரக்கூடிய இந்த 6 மாதங்களும் மிச்சம் கண்ணியப்படுத்தக்கூடிய மாதங்கள். ரஜப், இப்ப ஷாபான், அது பிறகு ஷாபான் வருது. அது அந்த மாதத்துல எங்களுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமா நோன்பு பிடிச்சிருக்கிறார்கள். ஏனென்றால் ரமதானுக்கு ரெடியாக இருக்கிறார்கள். அது பின்னால ரமலான் அல் முபாரக் சங்கையான மாதம் வர இருக்கிறது. அது பின்னால ஷவ்வாலுடைய மாதம், அது ஹஜ்ஜுடைய மாதம். நோம்பு பெருநாள் முடிஞ்ச உடனே அடுத்த நாள் ஹஜ்ஜி போகலாம், ஷவ்வாலுடைய 2வது பிறையில். அது போல துல்காதாவுடைய மாதம், புனித ஹஜ்ஜுடைய மாசம். அது பின்னால் ஹஜ், துல் ஹஜ், அது பின்னால் முஹர்ரம். இப்படி தொடர்ந்து அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஆயுள தந்திருக்கிறார். அல்லாஹ் தஆலா இந்த மாதங்களை நல்லபடியாக கழிக்கிறது தௌஃபீக் செய்வானாக. இப்ப நாங்க இந்த மாதத்தை சங்கையான மாதத்தை எடுத்துக்கொண்டால் ரஜபுல் முரஜப் மிக உயர்ந்த கண்ணியமான மாதம். இதுல நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுதான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிஅராஜுடைய அல் மிஅராஜ் வல் இஸ்ரா, சங்கையான மிஅராஜுடைய பயணம். அன்பான சகோதரர்களே, இது எந்த ஒரு நபிக்கும் எந்த ஒரு ரசூலுக்கும் கிடைக்காத ஒரு உயர்ந்த பயணம் தான் இந்த சங்கையான ரஜபுடைய மாதத்துல ஏற்பட்ட அல் இஸ்ரா வல் மிஅராஜுடைய பயணம். எந்த ஒரு அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட எந்த ஒரு நபிமார்கள் யாருக்கோ, ரசூல்மார்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது அருள பெற்றது.
ஒரு குதிரத்துடைய ஒரு பயணம், அற்புதமான பயணம். அன்பான சகோதரர்களே, இதை பற்றி வரக்கூடிய ஜும்மாக்கள்ல ஹதீமார்கள் பேசுவார்கள். என்றாலும் சகோதரர் இதை விளங்கணும் என்னென்றால், இந்த மியராஜ், அல் மியராஜ் வல் இஸ்ரா, அல் இஸ்ரா வல் மியராஜ், இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கறதுக்கு காரணங்கள்ல உண்டு. அவங்க அதுக்கு முன்னால தாயிப் பயணத்துக்கு போய்த்திருந்தார்கள். அதே போல ஷோபே அபு தாலிபுடைய அந்த காட்டியில அந்த பள்ளத்தாக்கள் அடைக்கப்பட்டு கொடுமை செய்யப்பட்டார்கள். தாயிப்ல வந்த சில சோதனைகள், அந்த கட்டங்கள் ரொம்ப அந்நியர்களால, முஷ்ரிக்கீன்களால, குஃபார்களால தாழ்வுக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. மதிக்காம நடந்தார்கள். இந்த ஏற்பட்ட சோதனைக்கு பெரியோரு உயர்வாகத்தான் அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த மேராஜுடைய பயணம். அப்ப ஒரு உயர்வு கிடைக்கிறென்றால் அதுக்கு முன்னால் என்னமாவது ஒரு சோதனையில ஈடுபட்டிருக்கும். இதுதான் நியதி. அல்லாஹு தஆலா முஸ்லிமானவர்களுக்கு மூமினானவர்களுக்கு சில சோதனைகளை கொடுத்து அல்லாஹ் உயர்வுல கொண்டு போய் பார்க்கிறான். இதுக்கு தான் இந்த உலகத்துல சோதனைகள் வருது. ரெண்டு இது குர்ஆன்ல ரெண்டு விதமாக வரக்கூடிய சோதனை வேதனையில சொல்லப்படுது. வேதனை என்றால் அதாபுன், அது வேதனை, அது தண்டனை, அது அழிவு. அதாபுன் அலீம், அதாபு முஹீன், இழிவான பயங்கரமான மனிதனுக்கு கொடுமை தரக்கூடிய வேதனை. இந்த வேதனைய குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொண்டிருக்கிறார். என்னமொரு சொல் இருக்குது, பலாஉன், இது சோதனைகள். வேதனை வேற, சோதனைகள் வேற. சோதனைகள் வாரது கலிமா சொன்ன முஸ்லிம்களுக்கு, மூமின்களுக்கு. இதுதான் சுருக்கம். குர்ஆன்ல இப்படி வரும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த வேதனைக்கும் சோதனைக்கும் ஹதீஸ்ல ரெண்டு மாதிரி உதாரணம் காட்டியிருக்கிறார்கள். ஹதீஸ் கிரந்தம் மிஷ்காத்துல் மசாபிஹ், அதில் இருக்குது நோயாளி என்ற பாடத்துல மஸலுல் முனாஃபிக், கெட்டவனுக்கு, முனாஃபிக்கு, காபிருக்கு, முஷ்ரிக்கு உதாரணம் மஸலில் அர்ஸதி, அர்ஸா என்ற மரத்தை போல. மஸலுல் முஃமின், மூமினுக்கு உதாரணம் கமஸலில் ஹாம்மதி மினஸ் ஸரஇ, பயிர்கள்ல ஒரு கதிரை போலதுதான் மூமினுக்கு உதாரணம். அப்ப என்ன சொல்லப்படுது? அருமை ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ், காஃபிருக்கு வரக்கூடிய, உலகத்துல வரக்கூடிய வேதனைக்கு, அழிவுக்கு உதாரணம் கமஸலில் அர்ஸதி, அர்ஸா என்ற ஒரு மரம். அது எப்படிப்பட்ட மரம் என்றால் அது அரபு நாட்டில் தான் இருக்குது, இங்க இல்ல. இங்க உதாரணம் சொல்றால் ஒரு மரத்தை, ஒரு நல்ல ஒரு உரமான மரத்தை எடுக்கலாம். இப்படி என்றால் ஒரு வச்சுக்கொள்ளுங்க, ஒரு கொட்டன மரம். இதை போலதான் அந்த மரம் அர்ஸா, ஷஜருல் அர்ஸா. இந்த மாதிரி மரத்துக்கு காத்து பட்டாலும் எந்த பாதிப்பும் இல்லை, மழை பெய்ந்தாலும் எந்த பாதிப்பும் இல்லை, வெள்ளம் போட்டாலும் அது பாதிப்பு இல்லை. அது அதனுடைய உறுதியில நிற்கும்.
காத்துப்பட்டால் ஷிமாலன் யமீனன் யமீனன் ஷிமாலன், வலதுக்கு இடதுக்கு சாயறது இல்லை. மழை பெய்ஞ்சால் அப்படியே நிலத்தோட படுக்கிறது அதுவும் இல்லை. அது அதனுடைய வல்லமையோட சக்தியோட அந்த இடத்துல அப்படியே நிற்கும். என்ன ஜாதி காலநிலை வந்தால் இதுதானா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா காபிருக்கு உதாரணம். மஸலுல் முஃமின் கமஸலில் ஹாம்மதி மினஸ் ஸரஇ, மூமினுக்கு உதாரணம் நெல்லு மரத்துடைய ஒரு கதிரை போல. அது எப்படி? ஒரு லேசான ஒரு காத்து வந்தாலும் அப்படியே வலதுக்கு சாஞ்சிடும், இல்லாட்டி இடதுக்கு சாஞ்சிடும். கொஞ்சம் கூட காத்து படும் பொழுது, மழை பெய்யும் பொழுது அப்படியே நிலத்தோட படுத்துடும். சாஞ்சாலும் நிலத்தோட பெய்து சேர்ந்தாலும் அது அதனுடைய இடத்துல நிற்கும், அந்த இடத்துல நிற்கும். அந்த மிரமை கல் அறுத்தத்தை அதை கீழே போடணும் என்றால் ஒரே அடி அடிச்சு கீழே போடும். அதுக்கு காத்தும் வித்தியாசத்தை காட்டாது, பெய்யக்கூடிய மழையும் வித்தியாசத்தை காட்டாது. கீழே போட்டு சாவடிக்கணும் என்றால் ஒரே அடி அடிச்சு போடணும், போடறியாது. அப்பதான் அவருக்கு சாவு. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே கல் ஹாம்மதி மினஸ் ஸரஇ, பயிர் மரங்கள்ல ஒரு கதிர், உதாரணத்துக்கு நெல்லு மரத்துல ஒரு கதிர், அது என்ன ஜாதி வந்தாலும் அந்த இடத்தில் உறுதியாக நின்று ஒரு நாள் அது தன்னுடைய நெல்லு கதிரை வெளிப்படுது. என்ன சொல்ல வாருது ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியான ஒரு ஆச்சரியமான கருத்தை இந்த ஹதீஸுக்குள்ள வச்சு. அப்படி என்றால் அந்த மரத்தை போலதான் சில காபிருடைய வாழ்க்கை. ஈமான் இல்ல, இஸ்லாம் இல்ல, ஆகிரத் இல்ல, அல்லாஹ் ஒருவன் என்ற சிந்தனை இல்ல. இவங்களுக்கு துனியா வந்து சேரும், பணம் சேரும், பணம் காசி, செல்வாக்கு, அந்தஸ்து. ஆனால் பாக்குறவங்க விலவு நல்லா உறுதியா இருக்குது, நல்லா உறுதியா இருக்கிற ஒன்றுமே இல்லை. இவருக்கு எந்த காத்து படுறோம் இல்ல, நஷ்டம் வாரதும் இல்ல. சில வேளை இவற்ற குஃப்ரீகிதே சிறுக்கும், இது கொஞ்சம் கொஞ்சம் அவரை பிடிக்கும். பிடிச்ச ஒரு நாள் வரும், அல்லாத வேதனை வரும். அவருடைய நிராகரிப்பால புழுந்துட்டால் அவர் தலை தூக்கியலா பேரு. எப்படி என்றால் ஃபிரௌன போல. ஃபிரௌன் நினைச்சிட்டாரு ஏன் ஆட்சி அல்லாஹ்வுக்கு நிராகரிப்பு செஞ்சு கொண்டு, மூசா நபிக்கு மாத்தம் செஞ்சு கொண்டு இருந்த நேரத்தில் அவர் யோசனை பண்ணாரு, இப்படி நான் நிராகரிச்சு கொண்டு எனக்கு என்ன கிடைக்குது? ஆட்சியும் கிடைக்குது, பணமும் கிடைக்குது, கூலி ஆட்களும் இருக்கிறாங்க என்னோட. இவர் நினைச்சா நான் நல்லா வாழ போறேன். பாவம் செய்து கொண்டு நலவுகள் தொடப்பட்ட மாதிரி இருந்துச்சு. கடைசியில் அல்லாஹ் தஆலா ஒரு அடி அடிச்சான், அவர் தலை தூக்கியலா போய். அவரோட எல்லா ஆட்சி, பணம், அதிகாரம், செல்வாக்கு எல்லாம் அதோட போயிடுச்சு. அத போலதான் நும்ரூத், அவரும் அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ்வுடைய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மாத்தம் செஞ்சு கொண்டிருந்தாரு. அவரும் நினைச்சாரு எனக்கு இப்படி இருக்க போகல எல்லாம் வருது, துனியா வந்து சேருது. அவர் ஒரு படி மேல பேசி சொன்னாரு, வஅன உஹய் வ உமீத். இப்ராஹிம் நபிக்கும் சொன்னாரு, எனக்கும் ஹயாத்து கொடுக்கலும், ஒருத்தரை பிறக்க வைக்கலும், எனக்கும் ஒரு ஆளை மௌத்தாக்கலும். அந்த புட்டுவம் அப்படிப்பட்ட புட்டுவம். சில புட்டுவம் மீது நான் தாரணி விளங்குதில்லை. அந்த ஸ்ட்ரீட்ல போய் உட்கார்ந்தால் அவருடைய பேச்சும் தெய்வத்துடைய ரப்புடைய நிலவேல பேச்சு போயிட்டு, கடைசியில் அவருக்கும் ஒரு தண்டனை வந்துச்சு, தலை தூக்கியலா போயிட்டு.
இன்னும் எங்களுக்கு உதாரணம் சொல்றால் அபூ ஜஹல், அல்லாஹ்க்கு மாத்தம் செஞ்சு கொண்டே வந்தவர். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளல. அவரும் நினைச்சாரு எல்லாம் வருது, உலகம் அதிகரிச்சு கொண்டே போகுது. எதிரா போனாங்க, பத்ர்ல அடிச்ச அடி அவரு தலை தூக்கியலாம். அதே மாதிரிதான் அபூ லஹப். இந்த மாதிரி இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மரத்துக்கு உதாரணம் சொன்னாங்க. கமஸலில் அர்ஸதி, உறுதியாக இருக்கும், ஒன்றும் வராது, ஆனா வளருது. ஆனால் பெறட்டோணும் என்றால் ஒரு அடிதான் அடிக்கணும் அவர், அதுபோல அவர் திரும்ப தலை தூக்க மாட்டார். இது அதாபுன் அலீம், அதாபு முஹீன், இழிவான வேதனை. இக்காலத்திலையும் பேசப்படுவாங்க இவங்க. அதாபுன் அலீம், உலகத்துல மட்டுமல்ல, அவங்களுக்கு மறுமையிலும் அவங்களுக்கு நரகத்துடைய வேதனை. இது உலகத்துல வேதனையுடைய பகுதி. அதனால சகோதரர்கள், எங்களுக்கு முஸ்லீம்களுக்கு கலிமா சொன்னவர்களுக்கு அடுத்தவங்களை பார்த்து வாழலாம், அந்நியர்களை பார்த்து, குஃபுர பார்த்து, சிறுக்க பார்த்து, யாருடைய ஆட்சியை பார்த்து, அரசர்மார பார்த்து முஸ்லீம்களுக்கு ஈமான்தாரிகளுக்கு அந்த வாழ்க்கை வைக்கல. அவங்க அல்லாஹ் ரசூலை முன்னால வச்சு வாழும். இப்படி வாழும் பொழுது அவங்களுக்கு வாரது சோதனை வரும். அல்லாஹ் தஆலா அந்த சோதனையை பற்றி குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். வைதிபுதலா இப்ராஹீம ரப்புஹு, நாங்க இப்ராஹீம சோதனை பண்ணினோம். அவர் அதை பூர்த்தி செஞ்சார். அன்பான சகோதரர்களே, வேதனை சோதனையும் சில கட்டத்தில் ஒரே மாதிரி இருக்கும். ஒரு ஆளுக்கு முடிவெடுத்து கொள்ள இது வந்தது சோதனையா அல்லது அதாவது வேதனையா, இது அதாபா அல்லது பலானா. அன்பான சகோதரர்களே, பாவத்தால வரும் வேதனை, பாவம் நடக்குது. அல்லாஹ் ரசூலுடைய முறை இல்லாம வாழ்றாரு, சில கட்டங்கள்ல பாவம் நடக்குது. இந்த பாவத்தால வரும் வேதனை, சோதனை வாரது மார்க்கத்துல சரியான முறையில போகல. இதையும் ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டினாங்க. வஇன் கான ஃபீ தீனிஹி சுல்பன் இஸ்தத்த பலாஉஹு, எப்ப மார்க்கத்தில் உறுதியாக போவாரோ அவருடைய எல்லா அமல்களையும் நல்லபடி செய்றார். இப்ப அப்படி ஆள்கள் ஈக்கியா மாஷா அல்லாஹ், காலையில் எழுப்பினால் ராவு வர காட்டும், அவங்களோட அமல்ல எந்த குறைபாடும் இல்லை, எல்லாத்தையும் சரியா செஞ்சு கொள்வாங்க. சில கட்டத்தில் அவங்க சோதனை எதிர்பார்க்கும். சொல்லிக்காங்களே, அதனால பயப்படுறது இல்லை. வேதனை வந்தா வேதனை பின்னால அழிவு, சோதனை வந்தால் சோதனை பின்னால வெற்றி. உதாரணத்துக்கு குர்ஆனுடைய ஒரு ஆயத் இறங்குது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. மக்கள் இருக்கிறாங்க, ஆயத் இறங்குது. வமன் யக்ருஜ் ஃபீ சபீலில்லாஹ், எவர் ஹிஜ்ரத் செய்வாங்களோ மக்காலிலிருந்து மதீனாவுக்கு, அவங்க யஜிது ஃபீஹி முராகமன் கஸீரா, அவங்க மக்கால இருந்து எல்லாம் தொடர்ந்து அடியோடு எல்லாம் விட்டுட்டு மதீனா போனால் அங்க பெரிய செழிப்பு எதிர்பார்ப்பாங்க. மக்காவை விட மதீனால் அவங்க பெரிய செழிப்பான வாழ்க்கை கிடைக்கும் என்றால் குர்ஆனுடைய ஆயத் இறங்கு. சஹாபாக்களை சரியான சந்தோஷம். மக்கால் இருக்கக்கூடிய நெருக்கடி, காபிர்களால் முஷ்ரிக்கீன்களால் நிம்மதியை இபாதத் செய்யலாம். சஹாபாக்களை சந்தோஷம் போனண்டா வாழ்க்கையில நிம்மதி அமல் இபாதத் செய்யலும். அல்லாஹ் விருப்பம் என்ற அவனுடைய பரக்கத்தை தொடர்ந்து தருவான். இந்த சந்தோஷத்துல சஹாபாக்கள் ஹிஜ்ரத் செய்ய ஆரம்பிச்சாங்க. குர்ஆனுடைய ஆயத்
ஹிஜ்ரத் செய்யறாங்க. மக்காலிருந்து போனவர்கள் மதீனால ஜனப்பெருக்கமாயி மக்காவாசலும் போய் சேர்ந்துட்டாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க, போயிட்டு மதீனால போயிட்டு சேர்றாங்க. ஹதீஸ்ல இருக்குது 2-3 நாள் போகல 3 விதமான சோதனைகள் வந்துச்சு. 3 விதமான சோதனை, அதாபல்ல, வேதனை அல்ல, சோதனை. ஒன்று சாப்பாடுடைய குறைபாடு, கில்லத்து தாம், சாப்பாடு குறைச்ச. ஏன்னா மதீனா வாசியல்ல போயிட்டாங்களே இவங்க, அந்த நேரம் அவங்களுக்கே கொஞ்சம் நெருக்கடி. இப்ப மக்கா வாசிலம் போய் சேர்ந்தே சாப்பாடு குறைபாடு. உதாரணத்துக்கு எங்களுக்கு அடிக்கலும், இந்த பாதியில வெள்ளம் வந்துச்சு, அங்க மக்கள் எல்லாம் தொடர்ந்து வெள்ளம் வராத இடங்களுக்கு வந்து உடுகளை தங்க ஆரம்பித்தாங்க. எப்படி இருந்தாலும் ஒரு நெருக்கடி உண்டு. ஒரு 5-6 ஃபேமிலிகள் வந்துட்டான், குடும்பம், இவங்களை சேர்த்து ஆக்கணும், சமைக்கணும், இடம் கொடுக்கணும். இருக்கிறவங்களே சமாளிச்சு கொண்டு போறாங்க. ஒரு 10-12 பேர் கூட வர செல்லாலும் அவரை பத்தி கொஞ்சம் யோசனை எடுக்கும். இதே போலதான் மதீனால போனேக்கு மக்காவாசியல் எல்லாம் தொடர்ந்து சாப்பாட்டுடைய கில்லத்து தாம், சாப்பாடு கொஞ்சம் கில்லத் ஏற்பட்டு குறைபாடு. இது ஒரு சோதனை. 2வது சோதனை தண்ணியுடைய குறைபாடு, கில்லத்துல் மா. அங்குள்ளவங்களே ரொம்ப கஷ்டத்தை ஒரு 2 கிணத்துல தண்ணி எடுத்தாங்க. இவங்களும் போனேக்கு தண்ணியுடைய குறைபாடு. 3வது காய்ச்சல் ஒன்று பிடிச்சிச்சு, அல் ஹும்மா, காய்ச்சல் வந்துச்சு. இந்த 3 சோதனை வந்துச்சு. சாப்பாடு, குடிப்பு குறைபாடு, அடுத்த காய்ச்சல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வராங்க. அவங்கள்ட்ட படைவி ஆயிஷா ரலியல்லாஹு அழுகுறாங்க. கேட்டால் காய்ச்சல் யா ரசூலுல்லாஹ், காய்ச்சல் ஆகி என்ன செய்ய, சோதனை வந்துச்சு. பள்ளி போனா ரிட்டர்ன் பிலால் ரலியல்லாஹு அழுகுறாங்க, என்ன காய்ச்சல் யா ரசூலுல்லாஹ். அபூபக்கர் வந்தாங்க, ஒரு மாதிரியா வந்தான், வளமைக்கு மாற்றம். கேட்ட என்னது, அல் ஹும்மா, காய்ச்சல் யா ரசூலுல்லாஹ். இப்படி அல் வபா, காய்ச்சல் அப்படி ஒருத்தரா போகுது. என்ன செய்யறதுக்கு, எந்த சைட்ல சோமாக்குது. அவங்க எவ்வளவு ஒரு யோசனை இருந்திருப்பாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில வந்திருக்கிறாங்க, ஊரை விட்டு வந்திருக்கிறார்கள். குர்ஆனாய இறங்கிச்சு, மதீனா போங்க, முராகமன், நல்ல விசாலமான அமைப்பை பாப்பீங்க. மதீனா முனவரால வந்து பார்த்தால் அதுக்கு மாற்றம், விசாலம் இல்ல, சந்தோஷம் இல்ல, நெருக்கடியாயிக்குது, கவலையாயிக்குது. என்ன செய்ய ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது என்ன செஞ்சாங்க என்றால் துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ், மதீனாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வபா, இந்த காய்ச்சலை நீ அனுப்பிடு மதீனாவில். அந்த துஆ பரக்கத், அந்த காய்ச்சல் ஜுஃபாக்கு போயிடுச்சு. ஹதீஸ்ல வருது, இன்தகதத் இலல் ஜுஃபா. ஜுஃபா என்பது மதீனா வாசியல் மதீனால இருந்து உம்ராக்கு வருஷத்துல சுல்ஹுலைஃபால இஹ்ராம் கட்டுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர், 6 மைல் அந்த நேரம். அந்த காய்ச்சல் அப்படி அந்த சைடு திரும்பிச்சு. இப்ப மாஷாஅல்லா மதீனால எல்லாரும் நல்ல சுகமாக, நல்ல ஆரோக்கியமா இருக்கார். காய்ச்சல் பெய்யுது. 2வது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொன்னாங்க, 2வது எங்களுக்கு பிரச்சனை தண்ணி இல்லை. யாரு தண்ணிக்கு ஏற்பாடு செய்யணும் கேட்கிறதானே. இப்படி ஒரு கஷ்டம் ஒன்று வந்திருக்குது, இங்க யார் உதவி செய்யணும் அப்படி கேட்கணும். சிலவங்க தந்த தகுதிக்கு ஏற்ற மாதிரி உதவியில பண்ணது சேர்ப்பார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னா, கனி சொன்ன, யார் சூழல்லா தண்ணீர் ஏற்பாடு நான் செய்யறேன்.
அப்படி என்றால் மஸ்ஜிது நபவி கெட்டதுக்கு முன்னால பக்கத்தில் ஒரு கிணறு ஒன்று இருக்கு. அந்த கிணத்தை ஹஜ்ரத் உஸ்மான் வாங்கி முஸ்லிம்களை வக்ஃப் பண்ணாங்க. ஒரு அளவுக்கு தண்ணியுடைய பிரச்சனை முடிஞ்சு, திரும்ப தண்ணி நெருக்கடியாகுது. அது பக்கத்தில் ரெண்டாவது கிணறு இருக்கு. திரும்ப உஸ்மான் ரலியல்லாஹு ரெண்டாவது கிணத்தையும் வாங்கி வக்ஃப் செஞ்சாங்க. இந்த 2 கிணத்துடைய வக்ஃப் சதகா மதீனால தண்ணீர பிரச்சனை முடிஞ்சு. இப்ப சுகம் தண்ணி, தண்ணிலாடி மௌத்து. எங்க தண்ணில அங்க மௌத்து. ஒரு கிராமத்துல தண்ணியிலேன்னு வச்சுக்கொள்ளுங்க, என்ன செய்து தண்ணி இல்லாட்டி அல்லாஹ் தஆலா தண்ணியுடைய பிரச்சனையும் அல்லாஹ் சீராக்கினான். ஹஜ்ரத் உஸ்மான் கனிய வச்சு யார கொண்டு அல்லாஹ் என்ன வேலையை வாங்குறானோ தெரியாது. கடைசி வரக்கான் இதுகள் பேசப்படுது. அந்த கிணறு இப்ப மூடிட்டாங்க. ஒரு காலத்துல அப்துல் மலிக் இப்னு மர்வானுடைய காலத்துல மூடினாங்க. சென்னா மதீனா வாசியர் இத மூட வேணாம். உமர் இப்னு அப்துல் அசீஸ் சண்டை பிடிச்சாங்க, இந்த கிணற மூட கூடாது, உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வருவாங்க, இந்த கிணத்தை பார்க்கணும். கேட்கல அவர். அப்துல் மலிக் இப்னு மர்வான் ஒரு அமைப்பில் அவர் ஆட்சியை கொண்டு போனா. அந்த நேரத்தில் அந்த கிணறு இப்ப சொல்லப்படுது மஸ்ஜிது நபவியுடைய மிம்பர்ல நேர வரப்போக்கொள்ள முக்காவாசி தூரம் வரணும். மிம்பர்ல இருந்து அந்த இடத்துல 2 கிணறுடைய அடையாளம் போட்டிக்காங்க. அதை காப்பட்டால மறைச்சிங்க. இப்ப 3வது பிரச்சனை சாப்பாடு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை உயர்த்தினாங்க. ஒரு நேரம் துஆ கேட்டாங்க, அல்லாஹும்ம பாரிக் ஃபீ முத்திஹா வஸாயிஹா. யா இந்த மதீனாவுடைய சாப்பாடு நீ பரக்கத் செய். அல்லாஹும்ம பாரிக் ஃபீ முத்திஹா வஸாயிஹா. யா நீ பரக்கத் செய். அந்த துஆ தான் இது வரையில மதீனால எந்த குறைபாடும். மதீனாவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. மக்காவுக்கு இப்ராஹிம் நபி துஆ கேட்டாங்க, வர்ஸுக் யா அல்லாஹ் இந்த மக்காவாசிகளுக்கு நீ சாப்பாடு கொடு பலத்தால். மக்காவுக்கு இப்ராஹிம் நபியோட துஆ, மதீனாவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆ. இது என்னென்றால் இது சோதனை. மதீனாக்கு எப்ப வந்தாங்களோ அங்க சோதனைகள் துறப்பட்டி. ரொம்ப சிரமமான கட்டம், சாப்பாடு இல்ல, குடிப்பு இல்ல, மேல் உடம்புகள்லையும் ஒரு பலகீனமான குணம். இது கொஞ்ச நாள் இருந்துச்சு. மாஷால் அது ஒரு துறப்பட்டு தான் இப்ப துறப்பட்டு கொண்டுதான் போகுது. அதே மாதிரி முஸ்லீம்களுக்கு கலிமா சொன்னவர்களுக்கு உலகத்துல வேதனை இல்லை, அவங்களே சோதனை. ஆனா சில கட்டத்துல சோதனைகள் பாஸ் ஆகவே. இப்ப இப்ப படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எக்ஸாம் வர மாதிரி சோதனை. சிலவங்க முன்னுக்கு பாஸ் ஆயிடுவாங்க, சில கட்டத்துல ஃபெயில் ஆயிடுவாங்க. ஏன் ஃபெயில் ஆகுது? அந்த புள்ள படிச்சிக்காது, பாடங்களை மீட்டி பார்த்திக்காது, அல்லது பாடங்களை இன்ட்ரெஸ்ட் கொண்டு எடுத்திக்காது. இதுகள் காரணம் அவர் ஃபெயில் ஆயிட்டார். ஆனா படிச்சு கொடுக்கறதுல எந்த வித்தியாசமும் இல்லை. மாஸ்டரோ டீச்சரோ படிச்சு கொடுக்கறதுல வித்தியாசம் காட்டல. எல்லா பிள்ளைகள முகத்தை பார்த்து கொண்டுதான் படிச்சு கொடுப்பாங்க. எல்லாரும் ஒரே விதம் விளக்கம். ஆனா யாருடைய கையில் இது பார்த்தாலும் ஃபெயில் ஆகிறதும் பிள்ளையோட கையில. அதே மாதிரி அன்பான சகோதரர்களே, சில கட்டங்கள்ல முஸ்லீம்களுக்கு வரக்கூடிய சோதனைகளும் வேதனையாக மாறும். ஏன் அது வாருது? இவர் இதோட சேர்த்து பாவங்களை செஞ்சிக்கலாம், சரியத்துக்கு மாற்றமான விஷயத்த கைகளை போட்டிக்கலாம். அந்த பாவம் தான் இவருக்கு சோதனை வேதனையா மாறி. சோதனைகள், இவர் பாஸ் ஆக வேண்டிய மனுஷன் ஏதோ தப்பு செஞ்சிட்டாரு, ஏதோ ஒரு வகையில
ஏதோ ஒரு தப்பொன்று நடந்துச்சு, செஞ்சு கொண்டே இருக்கிறார், தவறு நடக்குது, சரியத்துக்கு மாற்றம் ஒன்று நடந்து கொண்டு போகுது. இந்த மாதிரி ஆட்கள் பார்க்கணும், எனக்கு வந்திருக்கிற சோதனையா வேதனையா? இது சோதனையா? அல்ஹம்துலில்லாஹ் பரவாயில்லை, அல்லாஹ் எங்கட பயணத்துல வழிய திறக்க போறான், பரவாயில்லை, சபரோடிப்போம், அல்லாஹ்விடத்துல துஆ கேட்போம், எங்கட மார்க்கத்தில் உறுதியாப்போம், அல்லாஹ் வழிய திறக்க போறான். இந்த சோதனை பொருள் இவர் பார்க்கிறாரு, என்ன இப்படி ஒரு பாவம் ஒன்று நடக்குது, இது செய்யக்கூடாது, ஆனா நடக்குது. சில வேளை அது வேதனையாக மாறும், அவர் அப்படியே அல்லாஹ் பாதுகாக்க கீழே போட்டுடுவார். இப்படிதான் இப்ப நூஹ் நபி அவர்களோட கவுங்கள் சிலவங்க நூஹ் நபியோடு இருந்தே தவறு செய்ய ஆரம்பித்தார். அந்த மக்கள் சொன்னார், நபியே, நபி அவர்கள் அல்லாஹ் நபியே, உங்களோட இருந்தும் எங்களுக்கு சில பிரச்சனைகள் சேருது. அப்ப நபியாங்க அல்லாஹ்விடத்துல முறைப்பாடு செஞ்சாங்க, யாழ்ல இந்த கவுங்கள்ல சிலர்கள் என்னோடு இருக்கிறார்கள், ஆனால் தலை தூக்கி எல்லாமே இது. அல்லாஹ் தஆலா சொன்ன அவங்களுக்கு இஸ்திக்ஃபார் ஃபகுல் துஸ்தக்ஃபிரு, அல்லாஹ்விடத்துல பாவத்துக்கு மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. அவங்களுக்கு விளங்குது பாவம் நடக்குது நன்மையோட, இவங்களோட வேலை உட்கார்ந்து இஸ்திக்ஃபார் செய்யும். யாழ் எனக்கு வந்த வேதனைய நீ சோதனையா தந்துடு, இதுல என்ன பாசாக்கிது, போற பயணங்கள் எனக்கு நல்லதாக்கி தந்துடு, நான் இதிலே யோசனை பண்ணி என்ன முடிவுகள் போகாமல் எனக்கு இந்த பாவத்தை மன்னிச்சு. காபிர்கள் அவங்களுக்கு அழிவுதான், அதனால நாங்க பயப்படணும். எங்களே வந்திருக்கக்கூடிய சோதனைகள் வேதனைகளாக அழிவா மாறக்கூடாது. அது கொண்டு இஸ்திக்ஃபார், தஹஜ்ஜுத் நேரத்தில் வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன், தஹஜ்ஜுத் நேரத்தில் உட்கார்ந்து அல்லாஹ்விடத்துல மண்டாடும், சுஜூதுல புலோனும். என வந்திருக்கக்கூடிய சோதனை இன்ஷா அல்லாஹ் மதீனா முனவ்வராவுடைய இடம் சுத்தமான மாதிரி அல்லாஹ் தஆலா சுத்தமாக்கும், பயணங்கள் லேசா அமைஞ்சு. அதனால உலகத்தை பார்த்து நாங்க நடக்கவில்ல, ஆட்சியாளர்கள் பணக்காரர்கள் இவங்களால் ஒன்றும் செய்யலாம். உலகத்தில் அல்லாஹ் தஆலா காபிர்களை கொடுத்து மெதுவாக பிடிக்கிறான். எப்படி என்றால் எலிய பிடிக்கிற மாதிரி. வீட்டுல பிரச்சனை படக்கூடிய எலிகள் அதை பிடிக்கிற எப்படி தெரியுமா? நல்ல சாப்பாடு வச்சு, இறைச்சி மீன் அதுகளை என்னமாலும் எண்ணெயில போட்டு அதை பொரிச்சு அப்படி செஞ்சுதான் அவரை பிடிக்கிறேன். நல்ல கொடுத்து கலத்தை பிடிக்கிறேன். அதுக்கப்புறம் அவருக்கு எலும்பேலாம். அல்லாஹ் எங்களை வளர்க்கிற ஒரு கிளியோடு வளர்க்கிற மாதிரி. அது எப்படி என்றால், வீட்டுல பறவையில் இருக்கக்கூடியவர்கள் அதுக்கு ஸ்பெஷலா சாப்பாடு செய்யறது இல்லை, நல்ல ருசியான சாப்பாடு வைக்கிறதில்லை. அது வைக்கிறீங்களும் மார்க்கெட்ல பேசி அந்த வியாபாரி வீசக்கூடியதுகளை இவர் புறையை கொண்டு வந்தாங்க, நீங்களை வெட்டி நல்ல சேப்பா வைக்கிறது. இப்படி கொடுக்கிற அவரை வழக்கத்துக்கு, இப்படி கொடுக்கிற அவரை பிடிக்கிறது. அதனால அல்லாஹ் தஆலா எங்களோட வாழ்க்கையில பல சோதனை லீக்கேரும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்ட முறைப்பாடு செய்து இஸ்திக்ஃபார் போக செல்ல அல்லாஹ் தஆலா இதை விட சிறந்தது அல்லாஹ் எங்களுக்கு தருவார். எனவே எங்களோட பாவத்தை மன்னி தருவானாக, நம்முடைய தவறுகளை மன்னி தருவாயாக. யாழ் எங்களோட சோதனைகளை நீ எங்களை வெற்றியை தருவாயாக. நான் கலிமா சொன்னவர்கள் யா அல்லாஹ், உன்னை நம்பினவர்கள் யாழ் எங்களுடைய எல்லா விஷயத்தையும் அறிஞ்சவனா இருக்கிறாயா அல்லாஹ். எங்களுடைய உலகத்தில் எங்களை வெற்றியை தருவாயாக. வாழக்கூடிய காலங்களை யா அல்லாஹ் சந்தோஷமான வாழ்க்கையை தந்துடுவாயாக. யா அல்லாஹ் இந்த மாதத்தோட ஆரம்பிக்கக்கூடிய சகையான மாதங்கள் வரை இருக்கிறது யா அல்லாஹ். அந்த மாதங்களை சுகத்தோட ஆபியத்தோட ஆரோக்கியத்தோட அடை